விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல். நடிகர் விஜய் அவர்களுடைய தாவேகா கட்சி கூட்டணி அமைத்தே ஆக வேண்டிய ஒரு மிகப்பெரிய நெருக்கடியான ஒரு கட்டாயத்துல இருக்கிறாங்க. ஏன்னாக்க கடந்த 2 வருடமாக நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருகிறோம், எங்களுடன் கூட்டணி வருபவர்கள் தாராளமாக வரலாம், எங்கள் தலைமையை ஏற்றுக்கொண்டு கூட்டணிக்கு வருபவர்கள் தாராளமாக நாங்கள் அவர்களை வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு விடுத்து 2 வருடங்கள் ஆகியும் கூட இதுவரைக்கும் ஒரு சாதாரண லெட்டர் பேட் கட்சி கூட இன்றைக்கு அவருடன் போய் கை கோர்க்க இன்றைக்கு தயங்கி நிற்பதற்கு காரணம் அவர் தன்னுடைய வாக்கு வலிமையை நிரூபிக்காதது ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இவரை நம்பி நாம எப்படி களத்துல இறங்குறது, இவருடைய ரசிகர் பட்டாளத்தை மட்டுமே நம்பி நம்ம களத்துல இறங்குறது தற்கொலைக்கு சமம் சொல்லி இன்னைக்கு வரைக்கும் நடிகர் விஜய் அவர்களுடைய அந்த தாவேகா கட்சியுடன் கூட்டணி அமைப்பதற்கு எந்த ஒரு சிறு கட்சி கூட எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கல. எல்லாருமே ஒரு அச்சத்தோடு தான் பாக்குறாங்க. இந்த சூழல்ல தாவேகா தரப்பிலிருந்து 4 கட்சிகளிடம் தற்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முன்னாடி ஜான் ஆரோக்கியசாமி இருக்கிறார்ல, தாவேகாவினுடைய அரசியல் ஆலோசகராக இருக்கக்கூடியவர், அவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி அவருடைய நிறுவனம் எடுத்த ஒரு சர்வே என்ன அப்படின்னாக்க, இந்த மாநாட்டுக்கு பிறகு ஒரு சர்வே எடுத்திருக்கு. அந்த ரிப்போர்ட்டை நடிகர் விஜய் அவர்களுக்கிட்டையும் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. அதன் விளைவாக தான் இந்த 4 கட்சிகளிடையும் பேச்சுவார்த்தையை இன்றைக்கு தாவேகா தரப்பு துரிதப்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த ரிப்போர்ட் என்ன ரிப்போர்ட்னா, இவருடைய தாக்கம் மதுரை மாநாட்டுக்கு பிறகு எப்படி இருக்குன்னு அந்த ஒரு சர்வே எடுத்ததுல என்ன ஒரு ரிப்போர்ட் போயிருக்குனாக்க, 2ஆம் கட்ட தலைவர்கள் கிடையாது தாவேகாவுல, அது மிகப்பெரிய டிராபேக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டை கொடுத்திருக்காங்க. அந்த 2ஆம் கட்ட தலைவர்களை இன்னும் தாவேகா உருவாக்கவில்லை. 2ஆம் கட்ட தலைவர்களே கிடையாது. நடிகர் விஜய் மட்டும் தான் தாவேகாவினுடைய ஒற்றை முகமாக இருக்கிறார். அதனாலதான் அந்த மதுரை மாநாட்டில் என்ன சொன்னார்னாக்க, 234 தொகுதிகளிலும் நான் தான் நிற்கிறேன், விஜய் தான் நிற்கிறான்னு சொல்லி ஓட்டு போடுங்க, லோக்கல்ல யார் நிற்கிறாங்கன்னு பாக்காதீங்கன்னு அவர் சொன்னதற்கு காரணமே இதுதான். 2ஆம் கட்ட தலைவர்களே கிடையாது. இப்போ அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கட்சியை அவர் தோற்றுவிக்கும் போது அவருடன் ஒரு பழுத்த அரசியல்வாதி பன்ருட்டி ராமச்சந்திரன் போன்ற நபர்கள்லாம் இருந்தாங்க. அப்போ அரசியல்ல ஏற்கனவே பழந்துன்னு கொட்டப்பட்ட நபர்கள்லாம் இருந்தாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கும் போது திமுகவிலிருந்து ஒரு பெரும்பான்மையான முக்கியமான தலைகளை எல்லாம் தூக்கிக்கிட்டு தான் வந்தார். புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள் இந்த பொறுப்பை ஏற்கும் பொழுது ஆல்ரெடி ஏற்கனவே அதிமுகல பழந்துன்னு கொட்டப்பட்ட பல முதலைகள் இருந்துச்சு. அப்ப இவர்கள் எல்லாம் பெரிய சப்போர்ட்டா இருந்து இவர்களை ஒருங்கிணைத்து ஆதரவித்து கொண்டு சேர்த்தாங்க. இப்போ கமலஹாசன் அவர் எந்த ஒரு அரசியல் ஆலோசகரும் இல்லாமல், கமலஹாசனுக்கு ஒரு பெரிய தலைகள் இது போன்ற பின்னணி அரசியல் பின்புலம் கொண்ட அரசியல் அனுபவம் கொண்ட பெரிய தலைவர்கள் யாருமே இல்லாததால் தான் இன்றைக்கு திமுகவிலே போய் கட்சியை இணைச்சிட்டாரு. அதே போல இன்னைக்கு நடிகர் விஜய் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லவோ அல்லது வழி நடத்தவோ அல்லது தமிழகத்துல நாங்கள் ஒரு பிரபலமான ஒரு முகத்தை எங்கள் கட்சியில வச்சிருக்கிறோம் சொல்லிக்கிற அளவுக்கு யாருமே தாவேகாவுல கிடையாது. தாவேகாவுல 2 யூடியூபரை தூக்கிட்டு வச்சிருக்காங்க. அதுதான் அவங்க பண்ண ஒரு வேலை. அந்த யூடியூபர்ஸ் தான் இன்னைக்கு 2ஆம் கட்ட தலைவர்கள் போல அங்க வெளியில பொது வெளியில சமூக வலைதளங்கள்ல காட்டுறாங்க. மற்றபடி பெயர் சொல்லக்கூடிய அளவிற்கு, அடிச்சு பேசக்கூடிய அளவிற்கு ஒரே ஒரு கை கூட தாவேகாவுல இல்ல. இது மிகப்பெரிய டிராபேக் ஆயிடும். ஏன்னா 234 தொகுதியிலும் முகத்தை மட்டும் வச்சுட்டு தூக்கிட்டு போக முடியாது. இப்ப உதாரணத்துக்கு என்ன சொல்றேன்னாக்க, எங்க விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் முன்ன ஒருங்கிணைந்த விழுப்புரம் மாவட்டமா இருந்துச்சு. இப்ப கள்ளக்குறிச்சி தனியாவும் விழுப்புரம் தனியாவும் பிரிச்சுட்டாங்க. அப்ப ஒருங்கிணைந்த விழுப்புரம் மாவட்டமா இருக்கும்போது அண்ணன் சி வி சண்முகம் அவர்களும், அந்த பக்கம் உளுந்தூர்பேட்டை அந்த சைடுல பாத்தீங்கன்னா குமரகுரு அண்ணன், அவங்க 2 பேருமே அந்த மாவட்ட செயலராக இருந்தாங்க. இப்போ விழுப்புரத்துல போயிட்டு சி வி சண்முகம் நிக்கிறாருன்னு வச்சுங்களேன், தாவேகாவுல ஒரு தம்பி நிக்கிறாருன்னு வச்சுங்களேன், அங்க லோக்கல்ல இருக்கிறவன் யாருக்கு ஓட்டு போடுவியா அப்படின்னு கேட்டாக்க, நான் சி வி சண்முகம் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னாக்க அவர் இத்தனை ஆண்டு காலம் எந்த தெருவுல யாரு இருக்கிறா எல்லா விஷயமும் தெரியும். ஒரு தொகுதியில எத்தனை மதத்தினர் இருக்காங்க, ஒரு தொகுதியில எந்த சாதியினர் எந்த தெருவுல இருக்காங்க முதற்கொண்டு அவர்களுக்கு நன்றாக தெரியும். அந்த முகம் பரிச்சயமான முகம். வாழ்வோ சாவோ நல்லதோ கெட்டதோ எல்லாத்துக்கும் போய் நின்று இருக்காங்க. அப்போ இவங்கதான் ஏன் போடுவேன், அந்த தம்பி யாருன்னே தெரியலப்பா, நான் எப்படிப்பா அவருக்கு போடுவேன் அப்படின்னு கேள்வி கேட்பான். இதுதான் பிரச்சனை தாவேகாவுல. புரியுதுங்களா? இப்ப உளுந்தூர்பேட்டை பக்கம் போய் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அண்ணன் அதிமுக சார்பில் அண்ணன் குமரகுரு அவர் நிக்கிறாருனாக்க, அதே பகுதியில தாவேகாவிலிருந்து ஒரு தம்பி நின்னாருன்னு வச்சுங்களேன், டெபாசிட் காலி ஆயிடும் தாவேகாவுக்கு. ஏன்னா குமரகுரு அவர்கள் ஒரு சின்ன கருமாதி, ஒரு சின்ன காது குத்து எந்த ஃபங்க்ஷனாலும் கட்சிக்காரங்க விட்டாலும் உடனே போய் வீட்டுல போய் நின்றுவார். அந்த பகுதி மக்களுக்கு ஏற்கனவே எம்எல்ஏவாக இருந்தவர், அந்த தொகுதி முழுக்க அறியப்பட்ட ஒரு நபர். அவரோட பேர் தெரியாதவங்களே அந்த தொகுதியில் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ இப்படிப்பட்ட சூழல்ல நீ தாவேகாவிலிருந்து வந்த ஒரு புதிய தம்பிக்கு ஓட்டு போடுவியா, குமரகுருக்கு ஓட்டு போடுவான்னாக்க கண்ணை மூடிட்டு குமரகுருன்னு சொல்லுவாங்க. இது அந்த லோக்கல் லீடருடைய செல்வாக்கு. அப்படி அந்த லோக்கல் லீடர் செல்வாக்கு பெற்ற நபர்கள் யாருமே தாவேகாவுல இல்ல. இப்ப தாவேகாவுல யாராவது இதுக்கு முன்னாடி நின்று ஜெயிச்ச எம்எல்ஏ ஆனவங்க, எம்பி ஆனவங்க அல்லது தமிழ்நாட்டுல பெரிதாக ஒரு அறிமுகப்படுத்தப்பட்ட நபர்கள் யாராவது இருக்காங்களா? யாருமே கிடையாது. இது மிகப்பெரிய டிராபேக்குங்க. யாராவது முக்கியமான தலைகளை உள்ள கட்சிக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் ஆரோக்கியசாமி தாவேகா தலைவர் நடிகர் விஜய் அவர்களுக்கு ஆலோசனை கூறியிருக்காரு. அந்த ரிப்போர்ட் எடுக்கப்பட்டிருக்கிறது.
இதுல வந்து இப்ப யாருகிட்ட 4 பேர்கிட்ட பேசிட்டு இருக்காங்கன்னா, ஒண்ணு காங்கிரஸ் பேசிட்டு இருக்காங்க, விசிகா கிட்ட பேசியிருக்காங்க, வைகோ கிட்ட பேசியிருக்காங்க, தேமுதிக கிட்டையும் பேசியிருக்காங்க. இதுல ஒவ்வொரு கட்சி கூட இவங்க பேசியிருக்காங்கல்ல, இவங்க பேசுனதுல எந்த கட்சி இவர்கள் கூட சேரும், அதற்கான சாத்தியம் இருக்கான்னு தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ வந்து காங்கிரஸ் கூட நடிகர் விஜய் அவர்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு, தாவேகா கட்சி பேசிக்கிட்டு இருக்கு. காங்கிரஸ் போகுமா அப்படின்னு பார்த்தாக்க போவதற்கும் வாய்ப்புண்டு, போகாமல் இருப்பதற்கும் வாய்ப்புண்டு. ஏன்னா இப்ப ஏற்கனவே இந்திய அளவுல இந்தியா கூட்டணின்னு ஒன்ன கட்டமைச்சு, எப்படி இந்திய அளவுல இந்தியா கூட்டணின்னு ஒண்ணு கட்டமைச்சது காங்கிரஸ். அதுல மிக முக்கியமான கட்சியாக இன்றைய வரைக்கும் அதை உடைத்து கொண்டு போகாமல் இருப்பது திமுக, விசிகா. அப்போ இந்த மாநில தேர்தலுக்காக அப்ப இந்திய அளவுல கட்டமைக்கப்பட்ட ஒரு கூட்டணியை உடைக்குமா அப்படின்னு காங்கிரஸ் பார்த்தாக்க நிச்சயமா உடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னாக்க அவர்களுக்கு முக்கியம் வந்து 2029 30 நடக்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலாம் காங்கிரஸுக்கு முக்கியம். தேசிய அளவில் ஆட்சி அமைக்கக்கூடியதான் காங்கிரஸுக்கு முக்கியம். அந்த சூழல்ல இங்க திமுகவினுடைய ஆதரவு காங்கிரஸுக்கு தேவை. அப்போ நான் வாக்கு வங்கியை நிரூபிக்காத விஜயை நம்பி இவர்கள் களத்துல இறங்கிட்டாங்க அப்படின்னாக்க, அப்ப தேசிய அளவுல இவர்கள் கட்டி வச்சிருக்காங்கல்ல இந்தியா கூட்டணி, அது உடைஞ்சு போகும். இப்ப காங்கிரஸ் தாவேகா பக்கம் போனாக்க விசிகாவும் போயிடும், கண்டிப்பா போயிடும், இதுல சந்தேகமே கிடையாது. அப்போ ஒருபோதும் அவர்கள் திமுக கூட்டணியிலிருந்து விலகுவதற்கு யோசிப்பார்களா என்றால் யோசிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. சரி, ஒரு 50% போவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா எதை பேசிக்கா வச்சு தாவேகாவோடு காங்கிரஸ் போவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, தாவேகுடன் கூட்டணி அமைத்தால் இங்க தமிழ்நாட்டுல இவர்களுக்கு ஒரு முகம் கிடைக்கும், ஒரு பிரபல நடிகர். அப்போ இவங்க வந்து ஒரு கூட்டணி அமைச்சா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அவர்கள் கருதலாம். அது மட்டும் இல்லாமல் புதுச்சேரியில தாவேகாவினுடைய பங்களிப்பும் கிடைக்கும். அங்க இருக்கக்கூடிய தாவேகா கட்சியினர் வந்து புதுச்சேரியில காங்கிரஸ் ஆட்சி அமைப்பதற்கு அவர்கள் உதவுவார்கள். இது ஒரு விஷயம். ஏன்னாக்க அங்க திமுகவுக்கும் காங்கிரஸுக்குமே மோதல் நடந்திருக்கு புதுச்சேரியில. அதனால தாவேகா இவர்களுக்கு கூட்டணிகள் கொஞ்சம் வலுவா அங்க இருந்தாக்க புதுச்சேரியில மீண்டும் ஆட்சியை பிடிக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து காங்கிரஸுக்கு இருக்கு. அதை காரணம் வைத்து திமுக கூட்டணியிலிருந்து உடைத்து கொண்டு வெளியேறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு வந்து கேரளாவை வந்து பெரிய அரசியல் புலுத்திகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் வந்து இங்க காங்கிரஸ் கூட்டணி அமைச்சா கேரளாவில் விஜய் ரசிகர்கள் வந்து காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க, அதனால கூட்டணி உடைக்குன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் முடியாது. கேரளாவில் தமிழ்நாடுல இருக்கிற மாதிரி பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா கேரளாவில் இருக்கிறவங்களா? சொல்லுங்க பாப்போம். அப்படி நடிகர் வந்தோடனே பல்ல இழிச்சிட்டு போய் ஓட்ட குத்திடுவாங்கன்னு எத்தனை நடிகர் மம்முட்டி மோகன்லால் இருக்காங்க, ஏன் அவங்களும் அரசியலுக்கு வரல? ஏன் வரல? ஏன்னாக்க அவர்கள் அத்தனை பேருமே நடிகர்களாகத்தான் அந்த கேரளா மக்கள் பாக்குறாங்க. அப்போ ஒருபோதும் கேரளா மக்கள் நடிகரை நம்பி வாக்கு போட மாட்டாங்க. நீங்க சுரேஷ் கோபி உதாரணம் காட்டலாம். சுரேஷ் கோபி எந்த சின்னத்தில் நின்னாரு? பாஜக சின்னத்தில் நின்னாரு. பாஜகவுல நின்னதால தான் அவர் ஜெயிச்சாரு. அவர் தனியா கட்சி தொடங்கி நான் தனியா கட்சி தொடறேன் எல்லாம் வாக்கு போடுங்க அப்படின்னாக்க ஒரு பய போட மாட்டாங்க கேரளாவில். அதெல்லாம் அவங்க உஷாரா இருப்பாங்க. நடிகனை நடிகனாக மட்டும் பார்க்கிறார்கள், அரசியல்வாதியாக அவர்கள் பார்ப்பதில்லை. திரையில அவர்கள் தலைவர்களை தேடுவதில்லை, களத்தில் திரைகளை தேடுறாங்க. இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தற்குறி பயலுக்கு தான் திரையில தான் முதல்வர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே நீங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா உதாரணம் காட்ட முடியாது. ஏனென்றால் அவர்கள் திரைத்துறைக்கு வருவதற்கு முன்பே அரசியல் இயக்கம் கண்டவர்கள், அரசியல் இயக்கத்துல இருந்தவங்க. அதனால அவங்களை வந்து இந்த எல்லைக்குள்ள ஒருபோதும் அடைக்க முடியாது. விஜயகாந்த் அவர்களை வேணா இந்த எல்லைக்குள்ள வந்து நீங்க அடைக்கலாமே தவிர எம்ஜிஆர் ஜெயலலிதாவையும் இந்த வரையறைக்குள்ள நீங்க ஒருபோதும் அடைக்கவே முடியாது. நடிகர் என்பதால மட்டுமே அவர்களுக்கு வாக்களித்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லைக்குள்ள நீங்க அவர்களை அடைக்க முடியாது. அப்ப நிறைய தற்குறிகள் என்ன பண்றாங்க, அரசியல் விமர்சகர்கள் பேர்ல இங்க வந்து தாவேகா கூட்டணி அமைந்தால் தாவேகாவினுடைய ரசிகர்கள் அங்க கேரளாவில் இருக்காங்க, அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்ப இதெல்லாம் தவறான இது. புதுச்சேரியில வாய்ப்பு இருக்கு. புதுச்சேரியில காங்கிரஸ் வந்து தாவேகாவுடன் கூட்டணி வைத்து ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்கே தவிர மற்றபடி கேரளாவெல்லாம் வாய்ப்பு கிடையாது. அப்ப இதை காரணம் காட்டி தான் காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணி வெளியூருக்கான வாய்ப்பு இருக்கு. வெளியேறாததற்கான ஒரு வாய்ப்பு என்னன்னாக்க இந்திய அளவிலான இந்தியா கூட்டணியை டிஸ்டர்ப் பண்ண காங்கிரஸ் ஒருபோதும் விரும்பாது. ஏன்னா அவர்களுடைய இலக்கு அடுத்த நாடாளுமன்ற தேர்தலாக தான் இருக்கும். அப்ப இப்படிப்பட்ட சூழல் காங்கிரஸ் பக்கம் நிலவுது. விசிகா போகுமா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, ஏற்கனவே வட தமிழகத்துல விக்கிரவாண்டியில அவர் வந்து மாநாடு போட்ட போது அந்த மாநாட்டுல அம்பேத்கர் பெயரை சொல்லும் போதுதான் கரகோஷம் இன்னும் அதிகமாக அதிர்ந்தது. அப்போ தலித்துகள் பெரும்பான்மையாக அங்க இருந்திருக்கிறாங்க அப்படின்றது வந்து புலனாகுது. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து வட தமிழகத்துல முக்கியமா அவர் வந்து கூட்டம் போடுவதற்கு காரணம் தலித் வாக்குகளும் காரணம். அதிக அளவிலான ரசிகர்கள் இருக்காங்க. விசிக கட்சியை சார்ந்தவர்கள் ஒருபோதும் மாற்று கட்சிக்கு வந்து வாக்களிக்க மாட்டாங்க. அது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவர் வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து கொள்கை ரீதியாக அவர்களுடைய தம்பியை வந்து அரசியல்படுத்தி வச்சிருக்காரு. அப்போ மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் விஜய்க்கு வாக்களிப்பதற்கான பெரும்பான்மையான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வன்னியர் சமூகத்தினுடைய சில வாக்குகளையும் இந்த தாவேகா கட்சி வந்து பிரிக்குது. அதனால அவர் வந்து வட தமிழகத்துல போட்டாரு. ஒருவேளை இந்த தாவேகா கூட விசிகா கூட்டணி அமைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுச்சுனாக்க
தலித் வாக்குகளை திருமாவளவன் அவர்கள் வந்து மறந்துட வேண்டியதுதான். ஏன்னா நீங்க வந்து ஒரு அமைப்பு கட்டி அந்த அமைப்புக்குள்ள இளைஞர்களை ஒரு கொள்கையை சொல்லி நீங்க வளர்த்து வச்சிருக்கீங்க. நீங்க இப்போ தாவேகாவுடன் கூட்டணி போனீங்கன்னாக்க தலைவரே போயிட்டாருன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு வாக்கு வங்கி இந்த டைவர்ட் ஆவதற்கு வாய்ப்பு இருக்கு. இது உங்களுடைய பேசிக் ஓட் பேங்கே, விசிகாவினுடைய பேசிக் ஓட் பேங்கே அசைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிக வலுவாக இருக்கிறது. அதனால திரும்ப அந்த தவறை செய்ய மாட்டார்னு நினைக்கிறேன். ஏற்கனவே 2016 மக்கள் நல கூட்டணி அப்படின்னு சொல்லி போயிட்டு விஜயகாந்த் அண்ணன் அவர்களுடைய அந்த பிம்பத்தை இவங்க வந்து உடைச்சிட்டாங்க. அப்போ ஏற்கனவே ஒரு பழைய கடந்த கால அனுபவம் இருக்கு. ஒரு நடிகரை நம்பி ஒரு நடிகரை வந்து ஏமாத்தி கூட்டிட்டு வந்து, உண்மையை சொல்லணும்னா ஏமாந்தது தேமுதிக தான். தேமுதிகவுக்கு முதல்வர் என்ற ஒரு ஆசை வார்த்தையை காட்டி கூட்டிட்டு வந்து அவரை வந்து சோழியை முடிச்சு விட்டாங்க. அதே வேலையை திரும்ப மீண்டும் பாப்பாரா அப்படின்றது வந்து ஒரு சந்தேகம் தான். அது மட்டும் இல்லாம இந்தியா கூட்டணி இந்திய அளவில் கட்டமைக்கப்படுவதற்கு தோழர் திருமா அவர்களும் ஒரு காரணம் என்பதை மறக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் காங்கிரசுக்கும் திருமா அவர்களுக்கும், அதாவது ராகுல் காந்தி அண்ணனுக்கும் திருமா அவர்களுக்கும் இடையேயான தொடர்பு நெருக்கம் வந்து ரொம்ப அதிகமும் கூட. அதனால நிறைய விஷயங்களையும் அவர் சாதித்திருக்கிறார் என்று கூட நாம சொல்லலாம். அப்ப இப்படிப்பட்ட சூழல்ல விசிகா தாவேகா கூட போனாக்க பெரும் இழப்பை விசிகா சந்திக்கும். அவருடைய பேசிக் ஓட் பேங்கை அடி வாங்கிடும். அது மட்டும் இல்லாமல் திமுகவினுடைய வாக்காளர்கள் இருக்காங்கல்ல, திமுகவினுடைய உடன்பிறப்புகள், அவர்களுடைய நம்பிக்கையையும் இழக்க நேரிடும். இதுதான் முதல் விஷயம். அப்ப திமுக சேர்ந்து அடிக்க ஆரம்பிப்பான். திமுக விசிகாவை அடுத்த தேர்தலில் தாவேகா கூட விசிகா போயிடுச்சுன்னா எப்படி தெரியுமா அடிப்பாங்க? இவ்வளவு நாள் எங்க கூட ஒட்டுண்ணி மாதிரி இருந்தீங்க, எங்களுடைய உழைப்பெல்லாம் சொல்றீங்க, நாங்க தான் உங்களுக்கு வாக்களிச்சு நாங்க உங்களுக்கு ஓட் போட்டோம், நாங்க தான் உங்களை வந்து அங்கீகாரம் பெற கட்சியாக மாறுவதற்கு காரணம் இந்த திமுகவினுடைய ஓட்டு தான், அதனாலதான் நீங்க மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றீங்க. 2 எம்பி வந்தது உங்களுக்கு எப்படி? எங்களால தானே வந்துச்சு. 4 எம்எல்ஏ உங்களுக்கு எப்படி வந்துச்சு? எங்களால தானே வந்துச்சு அப்படின்னு இதை சொல்லி காட்டியே திரும்ப அவர்களை புண்படுத்துவார்கள். இது நிச்சயமாக நடக்கும். அப்ப திரும்ப அவர்களுக்கு திமுக கூட்டணியை உடைத்துக்கொண்டு அவர் வெளியேறினால் அவருக்கு வந்து மிகப்பெரிய டிராபேக் இருக்கு. அதுவும் குறிப்பா தாவேகா கூட போனாக்க சோழி முடிஞ்சு, விசிகா சோழி அப்படிதான் நாம சொல்லணும். மீண்டும் ஒரு பர்னிச்சர் வந்து உடைக்கப்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அப்புறம் வந்து நம்ம தேமுதிக கூடயும் இவர்கள் தாவேகா பேசிட்டு இருக்காங்க. தேமுதிக ஒருவேளை தாவேகா கூட கூட்டணிக்கு போனச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க தேமுதிகவை அதோட குழி தோண்டி புதைச்சிட வேண்டியதுதான். ஏற்கனவே 2016 நீங்க ஒருவேளை திமுக கூட கூட்டணிக்கு நீங்க போயிருந்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாறே மாறி இருக்கும். தேமுதிகவினுடைய அரசியல் வரலாறே மாறி இருக்கும். விஜயகாந்த் அவர்களே உயிரோட இருந்திருப்பாங்க. நீங்க அன்னைக்கு எடுத்த தவறான முடிவு. அன்னைக்கு வந்து விஜயகாந்த் அவர்கள் திமுக கூட்டணிக்கு தான் போகும்னு சொல்லிட்டு அன்னைக்கு உறுதியாக இருந்தாரு 2016. ஆனால் பிரேமலதா விஜயகாந்தும் அப்புறம் அவருடைய மைத்துனர் சுதீஷ் அவங்களும் இவங்க 2 பேரும் செய்த சதியாலதான் இந்த பக்கமும் பேசி அந்த பக்கமும் பேசி குட்டு வெளிப்பட்டு அப்புறம் முதல்வர் பதவிக்கு ஆசைப்பட்டு மக்கள் நல கூட்டணியில போய் சேர்ந்தது காரணமே பிரேமலதா, சுதீஷ். இவங்க 2 பேரினுடைய சதியால தான் அன்றைக்கு திமுக கூட்டணியில் சேராமல் மக்கள் நல கூட்டணியில் போய் தேமுதிக சேர்ந்தது. ஒருவேளை அன்றைக்கு திமுக கூட கூட்டணிக்கு போயிருந்தாக்க இன்றைக்கு இவங்களுக்கும் எம்பி எம்எல்ஏ இருந்திருப்பாங்க. இவங்களும் ஒரு வலுவான கட்சியாக தமிழ்நாட்டில் இருந்திருப்பாங்க. அன்றைக்கு அவர்கள் பழம் நழுவி பாலில் விழுந்து கூட கருணாநிதி சொல்லிட்டார். அன்றைக்கு அவர்கள் செய்த தவறு இன்றைய வரைக்கும் கட்சி பலியாகி கொண்டிருக்கிறது. அதே தவறை மீண்டும் பிரேமலதா செய்வார்களா என்றால் வந்து அது செய்யறதுக்கும் துணிவாங்க அப்படிதான் நான் சொல்லுவேன். ஏன்னாக்க இன்றைக்கு அதிமுக கூட ஏற்கனவே அவர்கள் கூட்டணியில இருந்திருக்காங்க. அதிமுக கூட இவங்க கூட்டணிக்கு போனாக்க அன்றைக்கு 2016 திமுக கூட கூட்டணி சேருவதற்கு என்ன வாய்ப்புகள் இருந்துச்சோ, என்ன பலன் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சோ அந்த பலன்கள்லாம் இப்போ அதிமுகவிலையும் கிடைக்கும். ஒருவேளை தேமுதிக அதிமுகவில் சேர்ந்து இவங்க கூட்டணியில இருந்தாங்க அப்படின்னாக்க ஒரு மாநிலங்களவை பதவி வந்து கன்ஃபார்ம். அப்போ இங்க கூட்டணியில சேர்ந்து கொஞ்சம் வலுப்பெற்று போட்டிட்டாங்கன்னா 10 இடத்துல போட்டிட்டு 5 ஜெயிச்சா கூட இவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியாக மீண்டும் இருப்பார்கள். இவருடைய வாக்கு வங்கியும் உயரும். இதுக்கு மாறாக தாவேகா கூட இவங்க போனாங்கன்னாக்க இதுவும் நடிகர் ஆரம்பிச்ச கட்சி, இதுவும் நடிகர் ஆரம்பிச்ச கட்சி. அது மட்டும் இல்லாம இவர்கள் முதல்வர் வேட்பாளர் எதிர்கட்சி அந்தஸ்துல இருந்தவங்க தேமுதிக. இவங்க இப்ப ஆரம்பிச்ச விஜய் கூட போய் சேர்ந்தாங்கன்னு வச்சுக்க, இன்னாயா நீங்க எதிர்கட்சி வரிசையில இருந்தீங்க, அடுத்த ஆட்சி அமைக்க போறது நீங்க தான் நாங்களாம் நம்பிக்கிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாம நீங்க இவரை விட பெரிய ஓட் பேங்க் வச்சிருக்கிற கட்சி, ஓட் பேங்க் நிரூபிச்ச கட்சி, நீங்க போய் நேத்து ஆரம்பிச்சவங்க கூட போய் சேர்ந்துட்டீங்க அப்படின்ற விமர்சனமும் வரும். 2016 நீங்க எப்படி முதல்வர் பதவிக்கு ஆசைப்பட்டு மக்கள் நல கூட்டணியில சேர்ந்து கட்சிக்கு சமாதி கட்டினீங்களோ அதே வேலையை இன்றைக்கு விஜய் கூட சேர்ந்தீங்கன்னாக்க நிச்சயமாக நடக்கும். அதனால தேமுதிகவிற்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் தாவேகாவுக்கு தான் பலமே தவிர அதாவது தேமுதிக தாவேகா பக்கம் போனா தாவேகாவுக்கு தான் பயனை தவிர தேமுதிகவுக்கு ஒரு பயனும் கிடையாது. ஏனென்றால் வாக்கு வங்கியை நிரூபிக்காத ஒருவராக தாவேகாவினர் இருக்கிறார்கள். அடுத்து வைகோ வந்து சொல்லவே தேவையில்ல, அவர் வாய் வைக்காத இடமே கிடையாது. ஒரு காலத்துல ஈழத்துல என்ன நடந்தாலும் அது வைகோவின் மூலமாகத்தான் வெளி உலகத்துக்கு தெரியும் என்ற அளவிற்கு
ஒரு பவர்ஃபுல்லான நபராக இருந்தார். அவர் வந்து திமுகவை உடைச்சிட்டு வரும்போது அவ்வளவுதான், திமுக அழிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சாங்க. திமுக அப்படி செங்குத்தா பொழந்தது வைகோ தரப்பு வந்து வெளியே வந்த பிறகுதான். மாவட்ட செயலாளர்கள்லாம் கொத்து கொத்தா வெளியில போனாங்க வைகோவை நம்பி. வைகோவை கட்சி விட்டு நீக்குவதற்காக பல பேர் தீக்குளிச்சு செத்தாங்க. ஆனா இன்றைக்கு அந்த வைகோ முழுமையாக போய் திமுகவில் சரண்டர் ஆயிட்டாரு. அந்த வைகோ எதற்காக அந்த திமுக கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டாரோ அதே வேலையை இன்றைக்கு மல்லை சத்யாவுக்கு வைகோ செஞ்சிருக்கிறார். வைகோ வந்து தன்னுடைய வாரிசுக்கு எதிரியாக வந்துருவாருன்னு சொல்லிட்டுதான் கருணாநிதி அவர்கள் வைகோவை துரோகி பட்டம் சுமத்தி கொலைப்பழி சுமத்தி வெளியேற்றினாரு. இன்றைக்கு வைகோ தன்னுடைய வாரிசு துரை வைகோவுக்கு எதிராக மல்லை சத்யா வந்துருவாருன்னு சொல்லி அதே மாதிரி துரோகி பட்டம் சுமத்தி இன்றைக்கு மல்லை சத்யாவை வெளியேற்றிருக்காரு. காலம் எப்படி எல்லாம் சுரண்ட அடிக்குது பாருங்க. இன்றைக்கு தன்னுடைய கட்சியே கொண்டு போய் திமுக முழுமையாக கரைச்சிட்டார். திமுகவை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சது திமுகவிலே போய் கரைஞ்சு போயிட்டாரு அப்படிதான் நாம சொல்லணும். அந்த வைகோ அவர்கள் போனாலும் போகனாலும் எவனுக்கும் முன்னியம் இல்ல, சுத்தமா அழிஞ்சு போச்சு மதிமுக. ஊருக்கு நிர்வாகிகள்ன்ற பேர்ல இருக்காங்களே தவிர அவர்கள்ட்ட தொண்டர்களே கிடையாது அப்படிதான் நாம சொல்லணும். நிர்வாகிகளும் கிடையாது அப்படிதான் சொல்லணும். இதுல வேற அப்பம் போல பிரச்சனை, உட்கட்சி பிரச்சனை, மல்லை சத்யாவில் வெளியேற்றினதுல வேற கட்சியில இருக்கவங்க எல்லாம் காண்டுல இருக்காங்க. அதனால மதிமுக போனாலும் போகனாலும் 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. மதிமுகவெல்லாம் ஒரு ஒப்புக்கு சப்பானி மாதிரி தான் இன்னைக்கு அரசியல் இதுல வச்சிருக்கீங்க. சீட்டுக்கட்டுல ஒரு ஜோக்கர் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இன்றைக்கு மதிமுக. அதை பற்றி பேசுவது வந்து வேஸ்ட். அப்ப தாவேகா தரப்பு கூட்டணி அமைச்சே ஆக வேண்டியன்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கு. அதனால எல்லா தரப்புகிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. வாங்க, உங்களுக்கு நாங்க அதிகாரத்துல பங்கு தரோம், துணை முதல்வர் பதவி தரோம், 70 சீட்டு தரோம், 40 சீட்டு தரோம், 30 சீட்டு தரோம்னு சொல்லிட்டு எல்லா பக்கத்தும் பேசிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்களும் அசைஞ்சு கொடுக்குற மாதிரி கிடையாது. இதே காங்கிரஸ், விசிக, தேமுதிக, மதிமுக இவர்கள் 4 பேரும் விஜயை காரணம் காட்டி சீட்டு பேரத்தை வேணா அதிகரிப்பாங்களே தவிர அவர்கள் உடைத்து கொண்டு போவதற்கான 90% வாய்ப்பே கிடையாது. அப்ப நடிகர் விஜய் அவர்கள் தனித்து நின்றுதான் தன்னுடைய வாக்கு வலிமை இந்த தேர்தலை அவர் நிரூபிச்சு காட்டணும். இது வந்து ஆழம் தெரியாமல் கால விட்ட கதையாக, இன்றைக்கு புலிவாலை பிடிச்ச கதையாக நடிகர் விஜய் வந்து திணறி கொண்டிருக்கிறார். ஏற்கனவே 2ஆம் கட்ட தலைவர் வேற இல்லைன்னு சொல்லிட்டு ஜான் ஆரோக்கியசாமி வேற ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. இன்னும் என்னென்ன களமாற்றங்கள்லாம் ஏற்படும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். பொறுத்திருந்து பார்த்தாலும் தெரியும். ஏன்னா அரசியல்ல இது நடக்கும், இது நடக்காதுன்னு சொல்லவே முடியாது. கடைசி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கூட என்ன மாற்றங்கள் வேணுமானாலும் நிகழலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.